வணக்கம் ஐயா. சிவோகம். என் பேர் பிரபாகரன். நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போது 4 இயர்ஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஆன்மீக தேடல் இருக்குது. நிறைய குருமார்களை தேடி அப்புறம் ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தியான மண்டபம் பார்க்கலாம் வாங்க. இது கலசம் வச்சுருக்கோம் இந்த தியான மண்டபத்தில். இந்த தியான மண்டபத்துக்குள்ளே வந்து மெர்குபாலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம், காப்பர் மெர்குபா. இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே செலனேட் பிளேட் இருக்குது. அப்புறம் நவதானியம் மேலே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். கருங்காலி கட்டை மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். மேலே உள்ளே வந்து ஸ்ரீசக்கரம் அமைச்சிருக்கோம் பிரமிடுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கம் வந்து காப்பரை வந்து ஃபிட் பண்ணிருக்கு. இப்போது நம்ம குரு வந்து உள்ளே தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அவரை பார்க்கலாம் வாங்க. குரு தியானம் முடிக்க போகிறாரு. நீங்கள் இதை பற்றி சிறப்பு கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஆனந்தன். நான் வந்து ஒரு சித்த மருத்துவர். ஆன்மீகத்தில் வந்து தேடலில் வந்து ஒரு 28 ஆண்டு காலம் வந்து நான் பயணிச்சிருக்கேன். நம்மளுடைய இந்த ஆன்மீக தேடல்கள் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கிறதுனால இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து பிறருக்கு சொல்லலான்ற நோக்கத்தில் இந்த மாதிரி வந்து அமைச்சு இந்த தியான பயிற்சியை வந்து மேற்கொள்ளணுன்ற அந்த நோக்கத்தோடு இதை வந்து நான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தியான மண்டபம் அமைச்சு வந்து 1 வருட காலங்கள் ஆகுது. இந்த தியான மண்டபத்தினால வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த மன எண்ணங்களும் ப்ளஸ் வந்து ஒரு நிலை ஆகிறதுக்கு வந்து இந்த தியான மண்டபம் நல்லா வந்து கை கொடுக்கும். இப்போ இந்த தியான மண்டபத்தில் நம்ம வந்து மேலே வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து இழுக்கக்கூடிய தன்மைக்காக வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து செம்புனால் வந்து செய்யப்பட்ட பொருட்கள். ப்ளஸ் வந்து இந்த சைடில் வந்து காப்பர் ஒயர் வந்து இந்த 4 மூலைக்கும் வந்து இந்த காப்பர் ஒயர் வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பூமிக்கு அடியில் சென்டராக வந்து இங்கே ஸ்ரீசக்கரம் வந்து அமைச்சு காப்பர் கம்பிகள் எல்லாமே வந்து இதுக்கு சென்டராக வந்து ஒருங்கிணைச்சு இங்கே வச்சுருக்கோம். இதனால் வந்து நமக்கு வந்து தியானம் வந்து ஈஸியாக வந்து கைகூடும். தியானம் கைகூடுறதுனால வந்து நம்ம பிரபஞ்ச சக்தியை வந்து இயற்கையாகவே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தியான மண்டபத்தில் நமக்கு கிடைக்கும். இதே வந்து நீங்கள் வெளியில் வந்து ஜென்ரலாக வந்து வீட்லேயோ நார்மலாக எங்கேயோ பண்ணிங்கனாக்கா வந்து
இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தியானம் வந்து கை கூடாது. அது இல்லாமல் பிரபஞ்ச சக்தியும் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ள வந்து வராது. காரணம் என்னன்னா, வெளியில நம்ம பண்ணும்போது வந்து வெளியில சத்தங்கள் ப்ளஸ் வந்து வெளியில வந்து நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வெளியில வந்து போயிடும். அதனால இங்க நீங்க உக்காடுறதுனால வந்து மனசும் எண்ணங்களும் வந்து ஒரு நிலை வந்து ஈஸியா வந்து அமையும். இப்போ இன்றைய காலகட்டத்துல வந்து எவ்வளவோ காசு பணம் எவ்வளவோ மனிதர்கள் வச்சிருந்தாலும் வந்து நிம்மதியை தேடி தான் அதிகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நிம்மதி வந்து வேணும்னா இந்த மாதிரி வந்து தியான மண்டபம் வந்து அமைச்சாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து எளிமையான முறையில் வந்து உங்களுக்கு வந்து அமைதி, மன அமைதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மன அமைதி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேணும், இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து இந்த மன அமைதியை பெறணும் அப்படின்னாக்கா வந்து எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களே வந்து இந்த தியான மண்டபம் வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறோம். இது மாதிரி வந்து நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து தியானம் பண்ணி நல்ல சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வந்து நான் வேண்டுகிறேன். மீண்டும் வேற ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.